நாளேட்டுக்கு தானே. ஞாயிற்றுக்கிழமை வருது, அதனால போகிறோம். இல்லைன்னா மற்ற நாள்லாம் இங்கே தான் இருக்கும். செந்தில் முருகன் கௌதம் சகோ வணக்கம். ஏ பாட்டி ஹாய்டா, எப்படிதான் இருக்க பாட்டி? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? நைட் போட்டாச்சு. வாய்க்கியா சிப்ரோ குட் நைட் சொல்லிட்டான். உங்களுக்கு நன்றி. சளி இருக்க போல தோன்றுகிறது. ஆடத்தோட கசாயம் போட்டு குடிங்கள் எல்லாம் சரியா? சரிண்ணா சரிண்ணா. ஆடத்தோடையில எங்கன்னா இப்போ இங்கே கிடைக்குது? எதுவுமே கிடைக்காதண்ணா. திருவாரூரிக்கே பதிவு சொல்லுவாங்க. கேட்டு சொல்லியிருக்காங்க. கேட்டு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சும் தெரியுது. சாப்பிட்டே குருநாதண்ணா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா? எந்த ஊர் குருநாதண்ணா? உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்லையா? தம்பி நல்லா இருக்குடா, சரியாயிடுச்சுடா. பாட்டி நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்க? முதல்ல மாதிரி லைவே வர மாட்டேங்கிற. ஸ்பேனர் தூக்கிட்டு ஒரு லைவ்ல உட்காந்துருந்தேன், நான் பார்த்தேன். குருநாதன் சகோ வணக்கம் கேசியா சொல்லியிருக்காங்க. ஏன் பாட்டி உடல்நலம் சீராகி விட்டது என்பதற்காக எல்லா கமெண்ட்ஸையும் சிரத்தை எடுத்து படிக்க வேண்டாம், சுருக்கமாக படிங்க. ஆனால் எனக்கு மட்டும் சுருக்கமாக எழுத தெரியாது. சூப்பர் சூப்பர். சரி அண்ணா. கேர் சொல்ல வணக்கம். ஓகே பாய், குட் நைட். சாப்பிட்டாச்சு. சரிம்மா சரிம்மா. ஆமா ஜெயரமன் நேற்றோ முந்தா நாளும் கேஎஃப்சி சொன்னாப்புல வெண்ணெய் வாங்கி போடுங்க. முந்தா நாள் நினைக்கிறேன். என் கேஎஃப்சி முந்தா நாள் சொன்னார். நான் தான் சரி சரி சொன்னதுக்காக போய் கேட்டேன். அது சூடுக்காக அவ்வளோ விளையாட்டு சொன்னாங்க. சரி வேணாம்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டு அதை சாப்பிட்டு போது அதுக்கு மருந்து அதுதான். சரி சரிண்ணா சரிண்ணா. நான் திருப்பூர் தங்கச்சி. என்னுடைய பசங்கள்லாம் நல்லா இருக்காங்க. உங்கள் மாமியார் எப்படி இருக்காங்க தங்கச்சி? நல்லா இருக்கா நல்லா இருக்கா. நாளைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு வேணும்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு ஷூ ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கா போய். அதுதான் அந்த ஷூ புதுசாக இருக்கு இல்லையா, அதை எடுத்து பார்த்துட்டே இருப்பான். ஆமாம் குருநாதனா. ஆடதோடை பொதுவாக எல்லோருடைய வீட்டிலும் வைப்பார்கள். வீட்டை சுற்றி வெளியே அமைத்திருப்பார்கள். அது மாணிக்கம்னா நீங்கள் வேற வீட்டை சுற்றி காம்பவுண்ட் சுவர் கூட இடம் இல்லை. நான் வந்து மணப்பாறையில் இருக்கேன், நான் டவுனில் இருக்கலையா. ஆனால் இருக்குமா இருக்கும், நம்ம ஊர் பக்கத்துலாம் இருக்குமா இருக்குமா இருக்கும். அது எப்படி நான் சாப்பிட்றது? அது கசாயம் வைக்கணுமோ? குட் நைட் அக்கா. குட் நைட் வாங்க முரியசமா. வணக்கம். ஹாய் சாமி, நல்லா இருக்கீங்களா முரியசமா? சிஎஸ்ஓ நாங்கள் எல்லோரும் கேட்போம், ஆமான்னு சொல்லுவோம், ஆனால் செய்ய மாட்டோம். சூப்பர் ரசகுல்லாப்பா, தங்கமான ரசகுல்லாப்பா, கரெக்டாக சொல்லிட்டீங்க. முரியஸ் முருசகோ வணக்கம். ஜெயராமன் சகோ அந்த லைவ் யாராவது பேட் கமெண்ட்டு போட்டால் பச்சை பச்சை திட்டுவேன். நீங்கள் அந்த கமெண்ட்டை பார்க்காதீங்க. இல்லை நான் இப்போ பார்க்கல, அது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி எப்பயோ ஒருக்கா பார்த்தேன். இது யார் அவன் தம்பி மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் கமெண்ட்ல அந்த அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ ஒரு 1.5 மாதம் 1.5 மாதத்துக்கு மேலே இருக்கும். அப்போ பார்த்தேன். சரிடா பார்த்தி, சரிடா பார்த்தி. பார்த்திய பாரு, அந்த லைவ்லாம் நீங்க பார்க்காதீங்க. சூப்பரா. இன்னும் ஒரு மரியாதை வச்சிருக்க பத்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிஜமாலுமே. நம்மளும் மரியாதையா இருக்கணும்னா நீங்களும் என் மேல மரியாதையா இருப்பீங்க. நீங்க ஸ்ரீனிவாசன் சகோ. ஓகே சாப்பிட்டாச்சு. சரிம்மா சரிம்மா. அப்படியா? சேனல் நேம் வந்து தமிழ் செல்வியா? நீ சொன்னது அப்புறம் தான் அங்கே போய் பார்க்கணும் தோணுது. ஏன் பத்தி என்ன சாப்பாடு சமைக்கிறோம்? நான் சாதம் சாம்பார் தான்ண்ணா. சரி ஹைமா. ஒரு 5-6 நன்றாக எடுத்து கழுவி சிறு துண்டுகளாக நறுக்கி கொதிக்க வைத்து வடிகட்டி குடிக்க வேண்டியது தான். இது என்ன பெரிய இதுதான் சின்ன வேலை தான். சரிண்ணா சரிண்ணா. ரசகுல்லாப்பா மாசான கமெண்ட் கொடுத்தீங்க போங்க. ஐயோ உன் பொண்டாட்டிய நாய் கடிச்சுன்னு சொன்னியே, என்ன பண்ணுன அந்த நாய்?